என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹலோ. சொல்லுங்க ஆஃபர் கால் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க என்னாச்சு? ஆஃபரா? ஆஃபர் இல்லைங்க, டிரைவர் பேசுகிறேங்க. இல்லை ஆஃபர், எங்கள் சர்வ் டாக்ஸியில் நாங்கள் டிரைவர்ஸ் எல்லாத்தையும் ஆஃபர்ஸ்னு தான் கூப்பிடுவோம். ஓ, நீ அப்படி வரியா? ஓ, சரி சரி சரிங்க. அது லாகின்ல இருக்கும்போதே வண்டி பிளாக் ஆயிடுச்சுங்க, அதான் கூப்பிட்டேன். ஆமாம் ஆஃபர், உங்கள் வெண்டார் சைட்லேருந்து இந்த ஸ்லாட்க்கான கமிஷன் இன்னும் பே பண்ணலை, அதனால தான் பிளாக் பண்ணியிருக்கு. வெண்டார் நான் தாங்க. அதானுங்க, இன்னைக்கு தான் டேட் போட்டுருந்துச்சு. நான் ஓட்டிட்டு நைட்டுக்குள்ளே கட்டிடலாம் அப்படின்னு பார்த்தேனுங்க. இல்லை ஆஃபர், நீங்கள் மதியம் 12 மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணலைன்னா பிளாக் ஆகிடுங்க. அப்போ 12 மணிக்கு பணம் கட்டலைன்னா பிளாக் ஆயிருக்குங்களா மேடம்? ஓகே ஓகே ஓகேங்க ஓகே. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஹலோ. ஆஃபர், ட்ரிப் கேன்சல் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, என்னாச்சு? ஆமாங்க மேடம், நான் கஸ்டமர்கிட்ட பேசினேங்க லொக்கேஷன் எங்கே வரணும்னு. அவர் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு அந்தால சொன்னாருங்க. ட்ரிப்பே 5 கிலோமீட்டர் தானுங்க. நான் 10 கிலோமீட்டர் இங்கேருந்து பிக்கப் எடுத்தேன்னா அது காசு வராதுல்லங்க. ஆமாம் ஆஃபர், கஸ்டமர் புக் பண்ணியிருக்க லொக்கேஷனில் வேறு கேப்ஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை, அதனால தான் இந்த புக்கிங் உங்களுக்கு அசைன் ஆகியிருக்கு. கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த புக்கிங் மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களா? அடுத்தடுத்த புக்கிங்கில் பார்த்துக்கலாம். இல்ல புரியல. 10 இல்லைங்க, 20 கிலோமீட்டர்னா கூட போய் சிரமம் பார்க்காம நான் எடுத்து கொடுத்துருவேனுங்க, நம்ம கம்பெனிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெண்டார் கமிஷன் கட்டலைன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் இல்லாமல் ஐடியா பிளாக் பண்ணி விட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக சம்பாதிக்க விடாமல் பண்ணீங்களே மேடம். அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்கும்போது என்னால் எப்படிங்க மேடம் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம டிரைவர் தானே, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போனால் என்ன சம்பாரிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பாத போது நான் எதுக்குங்க பண்ணணும்? எங்களுக்கும் வீட்டு வாடகை, மளிகை ஜாமான், ஸ்கூல் ஃபீஸ், பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு கிடக்குங்க. ஒரு நாள் சம்பாதிக்க முடியாமல் போணுச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் தொட்டத்தொண்ணூறுக்கும் ஐடியா பிளாக் பண்ணி போட்டு வச்சுட்டு இருக்கீங்க. I am leaving this job right away. Bye, guys.